இந்த வாட்டி டிஎன்எஸ்டிசி இல்லாமல் எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டுங்க. திருப்பூர் போகிற எஸ்சிடிசி வால்வோ, கோயம்புத்தூர் போகிற எஸ்சிடிசி வால்வோ, 2 வால்வோவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் போகுது. ஏன்னா கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. எஸ்சிடிசி வால்வோ கேபின் ரைடு ஸ்மூத்தாக ஓட்டினாங்க, எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லைங்க. ஒம்பது மணி நேரம் டைமிங் கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கு கரெக்டாக 10 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு வர மாதிரி. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 மணிக்கு காந்திபுரத்தில் இறக்கி விட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கிளாம்பாக்கம் கேசிபிடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். என்னடா எடுத்த ரூட்டே எடுக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் விளாக் பார்த்துருப்பீங்க. நம்ம கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரை டிஎன்எஸ்டிசியோடைய ஜாக்வார் ஜெட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த விளாகுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி, நம்ம போன வாட்டி டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த வாட்டி டிஎன்எஸ்டிசி இல்லாமல் எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. வண்டி வந்த புதுசில் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இனாகரல் பண்ணாங்க, தொடங்கி வச்சாங்க. அப்போது நம்ம கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூர் வரை எஸ்சிடிசி வால்வோவில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது எஸ்சிடிசி வால்வோவில்? மெயினாக அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, உள்ள இன்டீரியரு, ஏசியோடைய சில்னஸ்ஸு, மெயினாக டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி கிளாம்பாக்கமில் எடுத்து நாளைக்கு காலையில் 7 மணி கோயம்புத்தூர் காந்திபுரம் போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எஸ்சிடிசி சைடில் 2 வால்வோ ஆப்ரேட் பண்ணுறாங்க. 8 மணிக்கு ஒரு வால்வோ பஸ்ஸும் 10 மணிக்கு ஒரு வால்வோ பஸ்ஸும் இருக்குது மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 வால்வோ ஆப்ரேட் பண்ணுறாங்க கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கு. எப்பயுமே 2 வால்வோ தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை, வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறனால 3 வால்வோவாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. 8 மணிக்கு ஒன்று, 9:30 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று. நம்ம ட்ராவல் பண்ணுறது 10 மணி வால்வோவில் தான் இன்றைக்கி கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். சரி மக்களே, மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எஸ்சிடிசி வால்வோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை எஸ்சிடிசி வால்வோவில் கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் தான். அதனால் நம்ம 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் போயிடலாம். இங்கே ஒரு எஸ்சிடிசி வால்வோ நின்றுட்டுருக்கு. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு திருப்பூருக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய வால்வோ பஸ்ஸுங்க. நம்ம பஸ் இன்னும் வரல.
இந்த எஸ்சிடிசி வால்வோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் போகிற வால்வோ தான். ஆனால் 9:30 மணி 9:30 வால்வோ, 10 மணி வால்வோ பின்னாடி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சிடிசி வால்வோவில் மொத்தம் 20 வால்வோ இருக்குங்களா. என்னென்ன ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர், கிளாம்பாக்கம் டு திருப்பூர், கிளாம்பாக்கம் டு சேலம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கிளாம்பாக்கம் டு மதுரை, கிளாம்பாக்கம் டு திருச்சி ஆப்ரேட் பண்ணுறாங்க, கிளாம்பாக்கம் டு தஞ்சாவூர், கிளாம்பாக்கம் டு நாகர்கோயில், கிளாம்பாக்கம் டு திருச்செந்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கோயம்பேடில் இருந்து பெங்களூருக்கு எஸ்சிடிசி வால்வோ ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்சிடிசி வால்வோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் புதுசில் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு திருநெல்வேலிக்கு வால்வோ ஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அந்த வால்வோவை இப்போ ஆப்ரேட் பண்ணல, கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நாகர்கோயில் வால்வோ தான் திருநெல்வேலியிலையும் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணாங்க எஸ்சிடிசி வால்வோ. அந்த வால்வோ இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆப்ரேட் பண்ணுறதில்ல. பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு, அந்த வெளியே மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்குங்க, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இன்டீரியர் பார்க்கலாம், நம்ம பஸ் வரட்டும், நம்ம பஸ்ஸில் உள்ளே போய் பார்க்கலாம் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எஸ்சிடிசி வால்வோ நின்றுட்டுருக்கு. ஒன்று கோயம்புத்தூர் போகிறது, ஒன்று திருப்பூர் போகிற வால்வோ. கோயம்புத்தூர் வால்வோ வந்து பார்த்திங்கன்னா சிபி டிப்போங்க, கோயம்புத்தூர் டிப்போ. திருப்பூர் வால்வோ வந்து பார்த்திங்கன்னா சிஎன்பி டிப்போ, கிளாம்பாக்கம் டிப்போ. திருப்பூர் போகிற எஸ்சிடிசி வால்வோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டு, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தான் போவாங்க திருப்பூர். ஆனால் கோயம்புத்தூர் போகிற எஸ்சிடிசி வால்வோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போவாங்க, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க. பைபாஸு அப்படியே அவினாசி வழியாக காந்திபுரம் போயிடுவாங்க. சேலம் சீட் ஆனால் சேலம் பஸ் ஸ்டாண்டு போவாங்க. சப்போஸ் கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கே சீட் ஆச்சுன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு கூட கோயம்புத்தூர் எஸ்சிடிசி வால்வோ போக மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டுங்க. திருப்பூர் போகிற எஸ்சிடிசி வால்வோ, கோயம்புத்தூர் போகிற எஸ்சிடிசி வால்வோ 2 வால்வோவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் போகுது. ஏன்னா வெள்ளிக்கிழமைனால நிறையா மக்கள் அந்த சைடு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போகிறவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிற வால்வோவாக இருக்கட்டும், இல்லைனா திருப்பூர் போகிற வால்வோவாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்கு நைட்டு 9:30 மணிக்கு எடுப்பாங்க. இந்த 2 வால்வோ கிளம்பிடுச்சுன்னா நம்மளுடைய 10 மணி கோயம்புத்தூர் வால்வோ வரும் மக்களே. நம்ம 10 மணி எஸ்சிடிசி வால்வோ வந்துடுச்சு மக்களே. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்லாம் வந்துட்டாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபி டிப்போங்க, கோயம்புத்தூர் டிப்போ, TN01 AN 5779ங்க. இதான் வண்டியோடைய நம்பரு. டிரைவர் அண்ணா, கண்டக்டர் அண்ணா, இவங்க 2 பேர்கிட்டையும் பர்மிஷன் கேட்டேன், பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீடியோ சூப்பராக எடுத்து யூடியூப் சேனலில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க.
டோட்டல் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 51 சீட்டு இந்த எஸ்சிடிசி வால்வோவில் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். சீட் நம்பர் 3ல் இன்றைக்கி கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் சீட் தான் பக்காவாக இருக்கும் கேபின் ரைடு பண்ணுறதுக்கு. நம்ம சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, சீட்டு அழகாக எஸ்சிடிசி பிராண்டிங் முன்னாடி போட்டிருக்காங்க. நம்ம காலை நீட்டுறதுக்கு காப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை ரெக்ளைனிங் பண்ணுறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு நல்லா ரெக்ளைனிங்காகவும் புஷ்பேக் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்கேஜை வைக்கிறதுக்கு மேலே இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோவும் உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் தான், அதனால தான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டுக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் தான் சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த எஸ்சிடிசி வால்வோவில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டிவி போட்டிருக்காங்க மக்களே. ஏசியோடைய ஜில்னஸும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நல்லா கூலிங்கு நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏசியோடைய ஜில்னஸ்ஸு. அதே போல் இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மக்களே ஒரு சின்ன டவுட்டு, நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட் நம்பர் 3ஆம் நம்பர் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் சீட்டுன்னு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஆனால் லேடிஸ் சீட்டு ஸ்டிக்கர் ஒட்டினாலும் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுனால அந்த சீட்டை நம்ம கொடுத்துட்றாங்க. இதே டிஎன்எஸ்டிசியில் நம்ம ஃப்ரண்ட் சீட் புக் பண்ணால் அது லேடிஸ் சீட்டு சொல்கிறாங்க. அது என்ன கணக்குன்றது எனக்கு தெரியல. இதே நம்ம எஸ்சிடிசியில் புக் பண்ணால் ஃப்ரண்ட் சீட் கொடுத்துட்றாங்க. ஆனால் டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணால் ஃப்ரண்ட் சீட் தரமாட்டுறாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவாரு ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறாரு. அவர் வந்து காசுல அதுன்னு சொன்னா அவனுக்கு அசிங்கமா இருக்காது. அது இல்ல பிரதர், நம்ம முதலாளி பாசக்காரர் தான். வாங்கல ஆமா பாப்பா வா கையெழுத்து எங்க போடுறது? யாரு உன் கையெழுத்தா? 3 லட்சம் ரூபா இல்ல 30 லட்சம் ரூபா கூட தரேன். போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வைப்பான். கதையை 4 குவார்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை கோயம்புத்தூர் 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 கோயம்புத்தூர்
சரி ₹1 என்ன பண்ணுறேன் டீசல் சொல்ல ஓடுது ஆ 10,000 ஓடும் போயிட்டு வந்து 20,000 வர முடியும் விஷயமாக போயிடுவேன்
நேரங்கள் கழித்து. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 மணி ஆகுது. நமக்கு பயோ பிரேக் விட்டுருக்காங்க கரெக்டாக உளுந்தூர்பேட்டைங்க. இன்னும் உளுந்தூர்பேட்டை டோல் வரல, அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. எஸ்சிடிசி வால்வோ கேபின் ரைடு ஸ்மூத்தாக ஓட்டினாங்க, எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லைங்க. எஸ்சிடிசி என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுவாங்க 80, அந்த 80லே சூப்பராக ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண 925ங்க, 925. நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஆன்லைனில் புக் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் சார்ஜஸ் வராது. ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா 925ங்க, 925. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேங்க. மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் போகிற மக்கள் தான் அதிகமாக டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் சேலம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க, ஃபுல்லாகவே பைபாஸ் தாங்க. உங்களுக்கு இதே நார்மல் டேஸ்னால் சேலம் போகிறவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி உள்ளே போவாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிற பீப்புள் தான் அதிகமாக நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறனால சேலம் பஸ் ஸ்டாண்டு கூட உள்ளே போக மாட்டாங்க. கிளாம்பாக்கமில் கரெக்டாக 10:10க்கு எடுத்தாங்க. காந்திபுரம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். டைமிங் காலையில் 7 மணி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். ஏன்னா வால்வோவில் தூங்கினா தான் அந்த கம்ஃபர்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதனால் தூங்கிட்டு காலையில் எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். ஏசியோடைய டெம்பரேச்சர் எல்லாமே பக்காவாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சென்னை டு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 வால்வோ ஆப்ரேட் பண்ணுறாங்க, 8 மணி ஒரு பஸ்ஸும் 10 மணிக்கு ஒரு பஸ்ஸும். அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னையும் உங்களுக்கு 2 வால்வோ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் டைமிங் 8 மணி 10 மணி டைமிங்க்கு எடுக்கிறாங்க. சண்டே நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரீங்கன்னா உங்களுக்கு டே சர்வீஸும் இந்த வால்வோ பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. காலையில் 10 மணி, அதுக்கப்புறம் மதியானம் 12 மணி. இது இல்லாமல் உங்களுக்கு நைட்டு 2 சர்வீஸ் வால்வோ வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சர்வீஸ் எஸ்சிடிசி வால்வோவில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கு மேலே நான் சேலம் தாண்டி என்னுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். The next morning.
ஸ்டாப் காஞ்சிபுரம் ரெடிங்க காஞ்சிபுரம். குட் மார்னிங் மக்களே, ஃபைனலி காந்திபுரம் வந்துட்டோம். கோயம்புத்தூர் கரெக்டாக 6:30ங்க 6:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் ட்ராப் பண்ணாங்க. 9 மணி நேரம் டைமிங் கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூருக்கு கரெக்டாக 10 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு வர மாதிரி. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 மணிக்கு காந்திபுரத்தில் இறக்கி விட்டாங்க. அங்கே கிளாம்பாக்கமில் நைட்டு 10:10க்கு எடுத்தாங்க. இங்கே கரெக்டாக 6:30 மணிங்க 8 hours 15 minutes நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ரெண்டே விஷயம் தான் மக்களே, நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகல. ஏன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ண 51 பேசஞ்சரும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறவங்க தான். அதனால் சேலம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போல் ஒரு நான் ஸ்டாப் ரைடு உங்களுக்கு கிளாம்பாக்கமில் எடுத்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரைடு. எங்கேயுமே பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இல்லை. அதே போல் டிராஃபிக் இல்லைங்க. டிராஃபிக் இருக்கும்னு நினச்சேன். ஃப்ரைடே அதுவுமா டிராஃபிக் இல்லாதனால நம்ம சீக்கிரமாக கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஒரு லாங் ட்ராவல் போகிற பஸ்ஸு கண்டிப்பாக அந்த டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த மெயின்டெனன்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிடிசி வால்வோ பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. டைமிங்காக இருக்கட்டும், உள்ள மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மக்களே, பக்காவாக நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நேற்று நம்ம ட்ராவல் பண்ணது வெள்ளிக்கிழமை. ஃப்ரைடேனால் கோயம்புத்தூர் போகிற மக்கள் அதிகமாக நம்ம எஸ்சிடிசி வால்வோவில் ட்ராவல் பண்ணனால சேலம் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி ஆகலைங்க. இதே நார்மல் டேஸு ஒரு திங்கள் செவ்வாய் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேலம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி நமக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகாதனால நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு மக்களே. இந்த எஸ்சிடிசி வால்வோவில் கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த எஸ்சிடிசி வால்வோவில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த vlog இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் வந்து நிழல்ல நின்றுட்டுருக்கேன் மழை பெய்யறது நனையாமல் இருக்கிறதுக்காக. ஓகே மக்களே, டாடா.